ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஜெபத்தில் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவர்களை எல்லாம் பெறுவீர்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க, நான் ஜெபத்தில் எவ்வளவோ காரியங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஆனா என் ஜெபத்திற்கான பதில் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா? ஆண்டவர் என் ஜெபத்தை நீ கேட்க கூடாதுங்கிற நிலைமையில் இருக்கிறாரா என்றெல்லாம் நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீங்கல்ல. வசனம் சொல்லுகிறது, ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். சொந்து போகாதீங்க. ஜெபத்தில் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்க புருஷனுடைய ரட்சிப்பு, உங்க மனைவியினுடைய ரட்சிப்பு, உங்க குடிகார கணவன் மனம் திரும்பணும், உங்களுடைய மகன் மகள் அவங்களுடைய படிப்பு எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுடைய திருமணத்தில் உண்டான தடைகள் விலகணும், அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இந்த வீடை நாங்கள் நல்லபடியாக கட்டி முடிக்கணும், இந்த நிலத்தை நாங்கள் நல்லபடியாக கரையம் பண்ணணும் என்றெல்லாம் ஜெபத்தில் எவைகளையெல்லாம் நீங்கள் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியா என்கிற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவை ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி பார்க்கும்படி கடந்து போகிறார். ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல சொன்னார், நீ எசேக்கியாவை பார்க்கும்போது அவன் வீட்டு காரியங்களெல்லாம் நீ ஒழுங்குபடுத்த சொல்லு, ஏன்னா அவை நீ பிழைக்க மாட்டான், அவனுக்கு வந்திருக்கிற வியாதி அப்படிப்பட்ட வியாதி என்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல சொல்லியிருந்தார். இந்த வார்த்தைகளை சொல்லும்படி ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்க்கும்படி போய் இந்த வார்த்தைகளை சொல்றான். அப்பொழுது சுவர்புறமாய் திரும்பி படுத்திருந்த எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி, கர்த்தாவே, நான் உங்களை மன உண்மையா தேடினேன்னு சொல்லி அவன் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, அவன் அப்படி ஜெபம் பண்ணின உடனேயே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு அவர் அரண்மனையை விட்டு வெளியே போகிறாரு. அவர் பாதி முற்றம் தாண்டுவதற்குள்ள ஆண்டவர் அவரோடு பேசுறாரு. என் மகன் எசேக்கியா அவன் அழுது ஜெபம் பண்றான்பா, நீ போய் நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவன் வியாதி சுகமாகும், அவனுக்கு 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுப்பேன்னு சொல்லுன்னு சொன்னான். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி திரும்ப போய் சொல்றான், ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டாராம், உன் கண்ணீரை கண்டாராம், அவர் உன்னை குணமாக்க போகிறாராம், இன்னும் 15 ஆண்டுகள் நீ உயிரோடு இருப்பேன்னு சொல்லி அந்த எசேக்கியா ராஜாவிடத்துல சொன்னான். அதற்கு நீ ஒரு அடையாளத்தை நீ கேளு. அப்பொழுது சூரிய கடிகாரத்தினுடைய அந்த 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 நிழல் அது முன்னோக்கி போகணுமா அல்லது பின்னோக்கி போகணுமான்னு கேட்கிறாங்க. அவன் சொல்றான், முன்னோக்கி போகிறதுங்கிறது இயல்பு, பின்னோக்கி போனா அது ஒரு பெரிய அதிசயமா இருக்கும். அவன் கேட்டபடியே ஆண்டவர் அந்த நிழலை பின்னோக்கி போக பண்ணி அவனுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்தார். இன்னைக்கு எசேக்கியாவை போல இருக்கிறீங்களா? ஜெபத்தில் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்க பெறுவீங்க. இந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சுகத்தை தரணும்னு ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணதை ஆண்டவர் அப்படியே செஞ்சார். ஒரு நெகட்டிவான வார்த்தை அவன் கேட்டபோது சோர்ந்து போகல, அதைரியப்படல. அவன் கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறான்.
நீங்களும் ஒரு நெகட்டிவான வார்த்தைகளை கேட்கும் போது கூட நீங்களும் இப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில செஞ்ச அதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது? ஜெபத்தில் எவைகளையெல்லாம் நான் கேட்பேனோ அவைகளை எல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று எங்களோடு பேசியிருக்கிறீங்க அப்பா. ஜெபத்தில் நாங்கள் எவைகளையெல்லாம் கேட்போமோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தகப்பன்மார், தாய்மார்கள் ஜெபத்தில் எவைகளையெல்லாம் உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். அந்த நில பிரச்சனையில் அற்புதங்கள் நடப்பதாக, அந்த திருமண காரியத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, அந்த பிரசவ காலத்தில் ஒரு அற்புதங்கள் நடப்பதாக, தொழிலில் ஒரு அற்புதங்கள் நடப்பதாக, பிள்ளைகளுடைய படிப்பிலே ஒரு அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் இடத்துல கேட்கிறார்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி அற்புதம் செய்யும். உம்முடைய நாமத்தை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை தான் முதல் முறையா நீங்க பார்க்கிற நபரா இருந்தா லாகிம் டிவி என்கின்ற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை நாங்கள் அன்பா கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய மேலான கருத்துக்கள் இருக்குமானால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். God bless you.